வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நான் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சிவ் சரண் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் ஹேவிங் எ ஃபீலிங் சாம்சங் currently not focusing on mid-range segment where a big market like India before COVID they were dealing the mid-range somewhat good. But currently Chinese brands has emerged in all current spec aspects. I need to know your thoughts regarding do reply to this comment சிவா ப்ரோ அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, சைலண்டாக பார்த்தா நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. உண்மையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோவிட் டைம்லலாம், கோவிட் டைமோ இல்லாட்டி போஸ்ட் கோவிடோ இல்லாட்டி கோவிடுக்கு முன்னாடியோ அப்படிலாம் பார்க்கும்போது அந்த ஒரு டைம் பீரியட் 2021 2022 வரைக்கும் கூட பார்க்கலாம், சாம்சங் ஏதோ கொஞ்சம் சாலிடாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கலாம். அண்ட் 2017-18 டைமில் பார்க்கும்போது இல்லாட்டி வந்து M30 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அப்போலாம் வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் பிரேக்கிங் இன்சிடென்ட். அது எப்படின்னா, சைனீஸ் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற இந்த ஸ்பேஸில் சாம்சங் ஏதோ ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணி நம்ம எல்லாரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திய தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அண்டர் 20Kல சாம்சங் ஃபோன் மட்டும்தான் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமோலட்லேயும் இருக்கும். அதே சமயம் 6000 mAh 5000 mAh எல்லாம் சாதாரணமாக டீல் பண்ணிக்கிட்டு இருந்த டிவைசஸாக இருக்கும். ஸோ அப்போ அவங்க வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்தாங்க. இப்போ வந்து அது எல்லாமே சேச்சுரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அண்டர் 20Kல 25 வாட் அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து டெக்னோ இன்ஃபினிக்ஸ் மாதிரியான ஃபோன்ஸ்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் 45 வாட் சார்ஜிங்க 12,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இனிமேல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கானா? இல்லை. அடுத்து இப்போ சைனீஸ் ஃபோன்ஸ் வந்து ஸ்பெக்ஸ் ஆஸ்பெக்டில் நல்லாவே ஸ்கோர் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாருமே எப்பயுமே இப்படியே தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே சைனீஸ் ஃபோன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மெஜாரிட்டியாக குவால்காம் ப்ராசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் சீரிஸ் தான் இருக்கும். ஏதோ ஒரு 7 சீரிஸ் இல்லாட்டி 6 சீரிஸ் இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். சொல்ல போனால் ஒரு 5 வருஷம் பின்னாடிலாம் போனோம்னா 720G 730G 732G இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே தோணும் 750 எவ்வளோ ப்ராசர் இந்த 7 சீரிஸ்லேயே நம்ம எவ்வளோ பார்த்துருப்போம். ஆனால் இப்போ ரீசெண்ட் எமர்ஜிங் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதுக்காக டிமென்சிட்டி மொக்கன்னு சொல்ல வரல, பட் அவங்க குவால்காம் இன்னும் கேட்ச் பண்ணுறதுக்கு டைம் இருக்குங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் குவால்காமுக்கும் அதே சமயம் பெரிய அளவில் சேலஞ்சாக இருக்கிறது யாருன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி சீரிஸ் தான். அதுவும் நமக்கு தெரியுது. ஏன்னா இப்போ இந்த அண்டர் 20K அப்படின்னு பார்க்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்களேன், செக் பண்ணி கூட பாருங்க, மீடியாடெக் ப்ராசரில் தான் இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு சில ஃபோன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு குவால்காம் எஸ்ஓசியோட இருக்கும். ஸோ இந்த குவால்காம் எஸ்ஓசிக்கும் மீடியாடெக்கோட எஸ்ஓசிக்கும் இடையில ஏதாவது வித்தியாசங்களை வந்து டே டு டே லைஃப்ல நம்மளால பார்க்க முடியுதா அப்படின்னா, அன்சர்டைனிட்டி எப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள்ல அப்படின்னா, கன்சிஸ்டண்டா பர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அண்ட் சில சமயங்கள் வந்து நெட்வொர்க் ரிலேட்டடான இஷ்யூ கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு மீடியாடெக் ப்ராசரில் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி நம்ம மக்களோட டேட்டா எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முன்ன சைனீஸ் ஃபோன் கொஞ்சம் மேக்ஸிமம் வந்து குவால்காம் பேஸ்டு எஸ்ஓசி யூஸ் பண்ணிட்டு இருந்ததுக்கும், இப்போ அவங்க வந்து அதே சமயம் இப்போ டிமென்சிட்டி பேஸ்டு, அதாவது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி சீரிஸ் அதிகமாக உள்ள புஷ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் கிடைக்கிறத என்னால் பார்க்க முடியுது. இதே அட்வான்டேஜஸ் சாம்சங் என்ஜாய் பண்ணலாம். நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அவங்களால பண்ண முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். லார்ஜ் ஸ்கேலில் எதனாலும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். டிஸ்பிளே பண்ணுறாங்க, ஓகே, எஸ்ஓசி பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே கேமரா சென்சார் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ண முடிஞ்ச ஒரு கம்பெனியால் இவங்களுக்கு மத்தியில் வந்து பெருசாக கம்பீட் பண்ண முடியாத மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள அவங்கள கொண்டு போய் வச்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இப்போ சாம்சங்கோட ஏ சீரிஸ் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதில் 26 36 56 இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே எப்போ நல்லா ஹிட் ஆகுது அப்படின்னு பார்த்தா வரும்போதே நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன்ஸ், இப்போ ரீசெண்டாக நானும் வட்சனும் உட்காந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்திருப்போம். திங்கக்கிழமை வந்த டிவிடியில் 16ஆம் தேதி ஜூன் அன்னைக்கு நாங்கள் பேசிட்டு இருந்திருப்போம். அப்போ கூட நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்னா, இந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இப்போ ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இந்த சைனீஸ் கிட்டே கிடைக்குது. ஆனால் செல்ஃபி கேமரா நல்லா இல்லை. இது என்னையா கதை, 80,000 கொடுத்து வாங்குறேன், 90,000 கொடுத்து வாங்குறேன், ஆனால் செல்ஃபி கேமரா நல்லா இல்லை. அதே பிராண்டில் 40,000 கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சில ஃபோன்ஸில் செல்ஃபி கேமரா சூப்பராக இருக்குது. இது எப்படி, என்ன சொல்ல வரீங்க, பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்போது சாம்சங்க்கும் என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, சாம்சங்கோட ஃபோனை வாங்குறவங்க இப்போ 30,000 40,000க்கு சாம்சங்கோட ஏ சீரிஸை வாங்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ஸ்பெக்ஷீட்டு எஸ்ஓசி என்ன அப்படிங்கிறத மட்டும் அடிப்படையாக கொண்டு வாங்குற ஆளுங்க கிடையாது. அவங்களுக்கு ஒன்னியூ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி சாம்சங் ஆல்ரெடி கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் கூட உள்ள வரலாம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம வீடியோவில் நரேஷ் வந்திருப்போம். நரேஷோட அப்பா இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயே தான் இருக்காங்க. ஏன் சாம்சங்கில் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன். இப்போ நான் வந்து நரேஷோட அப்பா சாம்சங் ஃபோன்லேயே ஸ்டிகான் அதுலேயே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அடுத்தடுத்து ஃபோன் போகிறதா இருந்தால் சாம்சங் தான் போவேன்னு சொல்கிறாங்க. என்ன காரணமாக இருக்கலாம்? இப்போ நான் இன்னும் ஆன்சர் சொல்ல, இந்த நிமிஷம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்ன ஆன்சரையும் கேளுங்க. ஆன்சர் இப்போ சொல்கிறேன். என்ன மேட்டர்னா, டயலரில் சாம்சங் ஃபோனில் ஸ்வைப் டு ரைட் பண்ணால் கால் போகுது, ஸ்வைப் டு லெஃப்ட் பண்ணால் எஸ்எம்எஸ் போகுது. இந்த ஒரு விஷயம்
அந்த ஒரு பர்டிகுலர் யூசரை ரொம்பவே கவர்ந்து எனக்கு இது பிடிச்சிருச்சு, எனக்கு இதுக்கு அடாப்ட் ஆயிட்டேங்கிறாங்க. இந்த ஒரு விஷயம், அண்ணா நிஜமாவா இந்த ஒரு விஷயத்துக்காக தான் சாம்சங் ஃபோன் வாங்குறீங்களா? ஆமா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு டயலர் உள்ள போனதுமே நான் கால் பண்றதுக்கு வந்து இப்படி ஸ்வைப் பண்றேன். நிஜமாங்க. ஈவன் நான் மல்டிபிள் ஃபோன்ஸ் யூஸ் பண்றதுனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நானே போய் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, நான் போய் எப்போ சாம்சங் ஃபோன் எடுத்தாலும் ஒன் இயர் எடுத்தாலுமே ஸ்வைப் பண்றேன் காலுக்கு. அது பழகிருச்சு. இப்போ இதுலலாம் அசால்ட்டா நீங்க சொல்லலாம், ஏங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஃபோன்ல டயலர் உள்ள போனா சைடுல ஒரு ஃபோன் சிம்பிள் இருக்க போது, உள்ள போனதுமே நம்பருக்கு சைடுல இருக்க ஃபோன் சிம்பிள் ஆனதுல கால் போகுது, என்னங்க நீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா எஸ்எம்எஸ் அனுப்புறது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்குமா? கான்டாக்டை டேப் பண்ணி எக்ஸ்பேண்டாவது பண்ணணும், இல்லை கான்டாக்டை டேப் பண்ணி உள்ளேயாவது போகணும். ஸோ அந்த இடத்துல அது கொஞ்சம் ஸ்கோர் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ல தான் ஒரு சிலர் லாக் ஆகுறாங்க. இப்போ காமேஷ் ப்ரோ கிட்ட வந்து டெக்னோவை பத்தி இவ்வளவு தூரம் கேட்கும்போது காமேஷ் ப்ரோ என்ன சொல்றாருன்னா, அதில் கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு நிறைய அந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குங்க அப்படிங்கிறார். என்ன ப்ரோ கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா சாம்சங்ல இருக்கு, விவோல இருக்கு, ஐக்கூல இருக்கு, இது ஷாமி ஃபோன்ஸ்ல எல்லாம் கூட இருக்கு. அதாவது எல்லாமே நான் சொல்றது எல்லாம் 50,000 ரூபாய்க்கு இல்லை, இந்த ஃபிளாக்ஷிப் ஃபோன்ல தான் டயலரை மாத்தி வச்சிடறாங்க. ஸோ இவ்வளவு ஃபோன்ல இருக்கே அப்புறம் எதுக்கு டெக்னோ போனோம் அப்படின்னு கேட்டா, சில சமயங்கள்ல நான் என்னோட வாட்ஸ்அப் காலை ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறார். ஸோ அப்போ ஒரு சில சிச்சுவேஷன், ஒரு சில ஃபீச்சர் கையை கட்டி போட்டுருது, திரும்ப திரும்ப அந்த பிராண்டுக்கிட்டே நம்மளை வந்து கூட்டிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சில ஃபீச்சர்னால லாக் ஆயிருக்கீங்களா? எப்பயாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு என்னதான் பிக்சல் ஃபோன் வந்து ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்தாலும் இதுவும் நிறைய இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது லிமிடேஷன்ஸை காட்ட தான் செய்யும். நான் வீடியோ கால் பெரும்பாலும் வந்து டயலர்லேருந்து பண்ண மாட்டேன், அதாவது நெட்ஒர்க்லேருந்து வீடியோ கால் நான் பண்ண மாட்டேன். ஆனால் கால் ரெக்கார்ட் பண்ணுவேங்க. கால் ரெக்கார்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே அறியாமல் ஏதோ ஒரு எமர்ஜென்சி கால், ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இருந்திருப்போம். அப்போ அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம டபுள் மைண்டடா வேற ஒரு விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே சரி சரி அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் அவங்க என்ன சொன்னாங்கிறதே கொஞ்சம் நேரத்தில் மறந்துடுவோம். ரீசன் என்னன்னா, நம்ம அங்கே டெடிகேட்டடாக நம்மளோட மைண்டை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்கே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கால் ரெக்கார்டிங் லிசன் பண்ணும்போது தான் இதெல்லாம் தான் டாஸ்கா, இதெல்லாம் தான் அவங்க ரெக்குவயர்மெண்ட்டான்னு சொல்லி புரியும். ஸோ அதான், அதனால கால் ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்களை நான் மிஸ் பண்ணுறேனே, ப்ளீஸ் பிக்சல் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா ப்ரோ, இந்த மிட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபேக்டரில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வேல்யூ ஃபார் மணின்ற ஆஸ்பெக்ட் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக சாம்சங் வந்து தோற்று போயிடுறாங்க. அது உண்மைதான். ஆனால் சாம்சங்க்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் அதுக்குள்ளேருந்து வெளில எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க வெளில வந்து வேறு ஏதாவது ஒரு சில ஃபோனுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் சாம்சங்க்கு வந்து ஊத வேண்டியதான் நம்ம தான் மிட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த எஃப்இ சீரிஸ்லாம் பாருங்க, இப்போ கூட பாருங்களேன் 35,000 இருக்கு. கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணால் 33,000 ரூபாய்க்கு S24 FE கிடைக்குது. இது என்ன சொல்றதுன்னே தெரியல. 33,000 ரூபாய்க்கு S24 FE மாதிரியான ஒரு ஃபோனு Exynos 2400E கிடைக்குது அப்படின்னும் போது, ஒய் ஷுட் ஐ கோ ஃபார் அன் A சீரிஸ்? ஒய் அப்படியும் இல்லைன்னா, இதுல இந்த எஃப்இ வந்து லான்ச் ஆகும்போது மட்டும் 60,000க்கு லான்ச் ஆகுறதுல என்ன, அது என்ன புரியல, சுத்தமா புரியலங்க ஐயா தான். ஸோ இதெல்லாமே சாம்சங் சைட்லேருந்து அவங்க அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்க. ஃபோனோட ப்ரைஸிங் இப்படி தான் இருக்கும், ஃபோனோட ப்ரைஸிங் கண்டிப்பாக குறையும், எலக்ட்ரானிக் குட் அடுத்த சக்ஸஸார் வரும்போது ப்ரைஸ் குறையும், இதெல்லாமே வந்து ப்ராக்டிகலி அக்செப்டபிள். பட் அதெல்லாம் எதுவுமே நடக்காமல் இப்போ என்ன S25 FE ரிலீஸ் ஆயிடுச்சா என்ன? அப்போ ஏன் S24 FEயோட ப்ரைஸ் இவ்வளோ தூரம் கீழே விழுது? அப்போ லான்ச் ஆன புதுசில் வாங்குறவங்கலாம் யாரு? ஏமாலியா கோமாளியா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகளும் உள்ள வருது இல்லை. ஸோ இது வந்து பிராண்ட் எப்படி இதெல்லாம் அணுகுறாங்க, இல்லாட்டி பிராண்டுக்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஒரு சிலர், இந்த மார்க்கெட்டிங் ப்ரைசிங் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவங்க மைண்டில் என்ன இருக்கு? எப்படி தாங்க நீங்கள் உங்கள் பிராண்டோட வேல்யூவை காப்பாற்ற போறீங்க? இந்த மாதிரி உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு ஸ்லாஷ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே 1 வந்து வாங்குறவங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை வாங்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரி, அப்படியே டே 1 வந்து FE யாராவது வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கிரேசியான டீல்ஸ் கொடுத்தாலாவது பரவாயில்ல, ஏதாவது ஒரு சில கூடிஸ்லாம் சேர்த்து கொடுக்குறனால மனதளவில் கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும். இல்லாட்டி வந்து எக்ஸ்க்ளூசிவான கலர்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவான ஒரு சில ஆக்சசரிஸ் இதெல்லாமே வந்து டே 1 ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கணும் போது அதை நினைச்சாதான் அவங்க பெருமைப்பட்டுப்பாங்க, இல்லாட்டி சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுவுமே இருக்கிறது இல்லை. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, I am a happy user of Samsung M51. After 5 years, the only issue I am facing is the battery got bulged. I am currently going to switch to a new phone and having option in these phones OnePlus 13s, Nothing 3A, Pixel 9a, iQOO 12, or should I wait for Nothing Phone 3? எப்பயும் சொல்கிற அதே தாரக மந்திரம் தான். நீங்கள் நத்திங் ஃபோன் 3 வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ப்ரைஸ் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா நத்திங் தரப்புலையும் நம்ம ஒரு சில நல்ல விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கும். இப்போ அவங்களோட UI அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது. அவங்க கேமராவில் தான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கோட்டை விடுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி நத்திங் ஃபோன் 3 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ப்ரோ. அதை தவிர அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, iQOO 12 மாதிரியான டிவைஸ் நீங்கள் போகிறதா இருந்தால் 16/512 போக முடியும் 45K 46Kக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 16 GB ஆஃப் ரேம் அண்ட் 512 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து மேண்டட்டரியாக தேவைப்படுது. அதே சமயம் ஓரளவுக்கு கேஷுவலான கேமராவும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா iQOO 12 ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. OnePlus 13s நல்ல ஃபோன் வித் சில காம்ப்ரமைசஸ். ஸோ அந்த காம்ப்ரமைசஸ்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குமா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேமராஸ்ன்ற அடிப்படையில் பார்க்கும்போது அது வந்து கண்டிப்பாக iQOO 12ஓட பின்தங்கி இருக்கும்.
யூஎஸ்பி ஸ்டாண்டர்ட்ஸில் பார்க்கும்போது ஐகோவோட பின்தங்கி இருக்கும். ஐபி ரேட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் ஐகோவோட பின்தங்கி இருக்கும். அப்புறம் டிஸ்பிளே சைஸ் அண்ட் ரெசல்யூஷன் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸில். ஸோ இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஐகோ 12 தான் இருக்கலே சுப்பீரியர்னா அப்படி கிடையாது. அப்படி பார்த்தா 45,000 46,000க்கு சில சமயங்களில் ஆஃபரில் OnePlus 12 வருது. ஸோ அதுவும் அப்போ சூப்பரான ஃபோன் தானே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபோன் 3 எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறமா நம்ம டிசைட் பண்ணும்போது இந்த கேங்கில் நத்திங் ஒரு பக்கம் 3A அது வந்து ரொம்ப என்ட்ரி லெவல். இந்த கேங்கில் அது என்ட்ரி லெவல். ஏன்னா 25,000 ரூபாய் கிடச்சிரும் உங்களுக்கு 3A. 9A 50,000 ரூபாய் தான் கரெக்டு. ஆனால் நம்ம வெயிட் பண்ணுவோம் ப்ரோ, சரியா? வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ அடுத்து என்னென்னா, கலில் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ இன்ஃபினிக்ஸ் நோட் 50S வாங்கலாமா இல்லைனா டெக்னோ போவா வாங்கலாமா, எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் ஃபோன் தான். இந்த டெக்னோவில் வந்து இந்த கால் ரிலேட்டடான அந்த ஏஐ ஃபீச்சர் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஃபீல் ஆச்சு. அண்ட் மோரோவர் ரெண்டு ஃபோன்லையுமே எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம ஐடென்டிக்கலாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டெக்னோட டிசைன், இந்த போவா கவோட டிசைன் கொஞ்சம் நல்லா இருந்தது, பேக் டோர் இந்த மாதிரியான ஆஸ்பெக்டில். அண்ட் இன்ஃபினிக்ஸ்க்கு போனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸில் வந்து 2 years ஆஃப் மேஜர் அப்டேட் வரும். ஸோ இதுதான் இன்ஃபினிக்ஸ்க்கும் டெக்னோக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வேறு எதுவுமே நம்ம டிஃப்ரென்ஸாகவே பார்க்க மாட்டோம். ஓஎஸோட நேமில் வேணால் வித்தியாசத்தை பார்க்கலாமே தவிர, பட் யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு வித்தியாசங்கள் எதுவுமே பெருசாக இருக்க போகிறது இல்லைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2 வருஷம் அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஃபினிக்ஸ் போயிடுங்க. இல்லை ஒரு எனக்கு 1 வருஷம் அப்டேட் போதும்னு நினச்சா நீங்கள் டெக்னோ போகலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, இன்ஃபினிக்ஸில் 856 மாடல் இருக்குது, பட் இதில் கிடையாது. அண்ட் இந்த போவாக்காவும் சரி இன்ஃபினிக்ஸும் சரி ரெண்டுத்துலையுமே வந்து டியூவல் சிம் போட்டு யூஸ் பண்ணலாமே தவிர மெமரி கார்டு போட முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ டிசைட் பண்ணிக்கலாம் ப்ரோ, ரைட்டா? உங்களுக்கு எது வேணும்னு நீங்களே பாருங்கள். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 7300 அல்டிமேட்டை நம்பி இவங்க 7 வருஷம் 8 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கூட அப்டேட் கொடுத்துக்கிட்டோம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பட் 2 வருஷம் அப்டேட்டுக்கு அப்புறமே அந்த ஃபோன் நல்லா இருக்குமா? ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ Day 1 நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ அதே பெர்ஃபார்மன்ஸ் லைஃப் லாங் இருக்குமா? கஷ்டம் தானே. இருக்கிறதுலே பெரிய ஃப்ளாக்ஷிப்ஸே மண்ணை கவிட்டு கிடக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மல்டிபிள் அப்டேட்ஸ் வந்து இந்த மாதிரியான என்ட்ரி லெவல் டிவைஸ்க்கு கொடுத்து நம்ம அட்ராக்ட் பண்ணி யூசர்ஸை உள்ளே கொண்டு வரதை பற்றி மட்டும் இங்கே பிரச்சனை இல்லை. வந்த யூசர்ஸ் வந்து 2 வருஷம் தொடர்ந்து அப்டேட் பண்ணி 3வது வருஷம் அப்டேட் பண்ணும்போதெல்லாம் ஃபோன் வந்து Day 1 வாங்கி யூஸ் பண்ண மாதிரியான ஸ்மூத்னஸ் இருக்குமா? ஸோ அதுதான் நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்குது. பட் 2 வருஷம் மேஜர் அப்டேட்டுங்கிறனால பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை நோட் 50Sல. அடுத்து என்னன்னா, மெக்வீன் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ எது வாங்குறது இந்த ப்ரைஸில், 1K கம்மியாக இன்ஃபினிக்ஸு கிடைக்குது, பேட்டரி லைஃப் ஓகே 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 அதை தான் ப்ரோ நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் தான் ப்ரோ, உங்களுக்கும் அதே பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கீங்கன்னா 1 year அப்டேட்டு ஓவரால் ஃபோனு பட்ஜெட் வைஸு ஒருத்ததான் ப்ரோ கம்பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். உண்மைதான். எனக்கு என்னமோ டிரான்சியன் கம்பெனிஸ் கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்தில் ரியல்மி எப்படி இந்த 120K ரொம்ப அக்ரெசிவாக ஹேண்டில் பண்ணாங்களோ, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரியல்மி 3 ப்ரோ, ரியல்மி 5, 5i, 5 ப்ரோ, அந்த டேஸில் அந்த டைமில் ரியல்மி XT, ரியல்மி எக்ஸு, ரியல்மி X2 அதெல்லாம் கோல்டன் எரா ஆஃப் ரியல்மி. அந்த டைமில் வந்து ஷாமி ஸ்ட்ரகிள் ஆனாங்க, அது ரெட்மி சீரிஸ் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ரெட்மி சீரிஸும் மொக்கன்னு சொல்லிட முடியாது. ரெட்மி சீரிஸில் நல்ல நல்ல ஃபோன் வந்துட்டு தான் இருந்தது. இருந்தாலும் அந்த இடத்துல டாமினேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா ரியல்மியோட இந்த எக்ஸ் சீரிஸு, ரியல்மியோட 6 ப்ரோ மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணிச்சுங்கிறதையும் நம்ம வந்து மறுக்க முடியாது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன கேட்டிருக்காருன்னா, மேஜிக் OS 9ல் டபுள் டேப் டு ஸ்லீப் அண்ட் வேக் லாஸ்ட் மந்த் அப்டேட்டில் வந்திருக்கு ப்ரோ. அப்படியா? மேஜிக் OS 9ல் வந்து இப்போ இந்த அப்டேட் வந்திருக்கா? டபுள் டேப் டு ஸ்லீப், டபுள் டேப் டு வேக்கு லாக் ஸ்க்ரீனில் வந்திருக்கா, ஹோம் ஸ்க்ரீனில் வந்திருக்கா? அதை மட்டும் சொல்லுங்கப்பா, சரியா? எனக்கு லாக் ஸ்க்ரீனில் இந்த அப்டேட் வந்து நான் எதுவும் பண்ண போகிறது இல்லை. எனக்கு லாக் ஸ்க்ரீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபுள் டேப் டு வேக்கே ஆக வேணாம். எல்லாமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டாக இருக்குது. அப்படியே இல்லைனா சைட் மவுண்டடாக இருந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. டிஸ்பிளே வேக்கே ஆக வேணாம், நான் அப்படியே அன்லாக் பண்ணலாம். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன ஆகுதுன்னா, ஃபோனை பேக்கெட்லேருந்து வெளில எடுத்தாலே அந்த ஃபிங்கர் பிரிண்ட்கான ஐக்கான் வேக் ஆகிடுது, உடனே ஆட்டோமேட்டிக்காக அதில் விரல வச்சோன்னா அன்லாக் ஆக போகுது. ஸோ டபுள் டேப்புக்குள்ளேயே நான் போகாமே கூட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு லாக் ஸ்க்ரீனுக்கு பதில் ஹோம் ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணால் ஃபோன் லாக் ஆகணும். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேம்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து போக்கோ M7, இன்ஃபினிக்ஸ் நோட் 50X, டெக்னோ போவாக்கோ 5G, விச் ஒன் இஸ் யுவர் சாய்ஸ் ப்ரோ? பட்ஜெட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி 12K. I have hearing issue in 1 year. I am not a gamer. I need good selfie. Techno and Infinix are coming from some Redmi and Poco. சேம், அதாவது ரெட்மி போக்கோ மாதிரி இப்போ டெக்னோ இன்ஃபினிக்ஸ் பார்க்க தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, 12,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து நோட் 50 இருக்கு இல்லையா, நோட் 50X அது போகிறது பெட்டர்னு தோணுது ப்ரோ. ஆனால் ஹெச்டி பேனல் தான். இல்லை எனக்கு ஹெச்டி பேனல்லாம் வேணாம் ப்ரோ, கொஞ்சம் பெட்டரான கேமராவும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் குவால்காமோட SoC மாதிரி போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஓகே நீங்கள் வந்து போக்கோ M6 ப்ளஸ் மாதிரியான ஃபோனும் இதே 12,000 ரூபாய்க்கு பார்க்க முடியும். இந்த இடத்துல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இன்ஃபினிக்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸ் வந்து நம்பர் ஆஃப் அப்டேட்ஸ் கம்மியாக இருக்குதுன்னா நம்ம வருத்தப்பட வேணாம். போக்கோலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் வந்து அப்படியே பயங்கரமாக அப்டேட்ஸ் கொடுத்து இங்கே எதையும் கழட்ட போகிறது கிடையாது.
போக்கோ வந்து உங்களுக்கு 2 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுப்பாங்க, ஆனால் ஹைப்பர்-ஓஎஸ் ஆஸ்பெக்டில் வரும். ஸோ ஹைப்பர்-ஓஎஸ் இப்போதைக்கு கொஞ்சம் டவுன் சைடில் இருக்கிறனால, ப்ளஸ் அனிமேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள் வந்து ஹைப்பர்-ஓஎஸில் ரொம்பவே மினிமலாக இருக்கிறனால உங்களுக்கு இது எல்லாமே தேவை அப்படின்னு நினச்சா நோட் 50X கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ போக்கோக்குள்ளே நம்ம போனோம்னா ஃபுல் ஹெச்டி பேனல் கிடச்சிரும், அது ஹை ரெஃப்ரெஷ் ரேட், ஃபுல் ஹெச்டி, 108 MP கேமரா. ஸோ இது எல்லாமே ஒரு அட்வான்டேஜாக தாங்க இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்சென்சார் கேப்பபிலிட்டிஸ் மாதிரியான விஷயங்கள், இன்சென்சார் ஜூம் 3x ஃபோட்டோஸ்லாம் கூட கொஞ்சம் பெட்டராக எடுக்கலாம். 3x ஃபோட்டோஸ்லாம் இன்ஃபினிக்ஸில் அந்த அளவுக்கு நல்லா வராது, கொஞ்சம் பெயிண்ட் அடிச்ச மாதிரி தான் வரும். பட் 1xலையும் 2xலையும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இன்ஃபினிக்ஸில் கொஞ்சம் நாய்ஸும் இருக்கும். பட் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ வெயிட் இந்த மாதிரியான ஃபேக்டர் அண்ட் ப்ரீமியம்னஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் இன்ஃபினிக்ஸ் சைடில் லீனாகிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்ஃபினிக்ஸில் ஹெச்டி பேனல் நோட் 50Xல ஹெச்டி பேனல் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7300 அல்டிமேட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஹெச்டி பேனல் தான். பட் மற்றபடி பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்கும், சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் சூப்பராக இருக்கும், அதெல்லாமே இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க, போக்கோவா இல்லாட்டி இன்ஃபினிக்ஸா அப்படிங்கிறத. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்டோட நம்ம திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை.